தொகுதி மறுவரையறை செய்தால் தென் மாநிலங்களின் உரிமைகள் பறிக்கப்படும், குரல் ஒடுக்கப்படும் என்று பல்வேறு கண்டனங்கள் எழுந்த நிலையில் இந்த மசோதாவிற்கு திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் இந்த தொகுதி மறுவரை குறித்தான சிறப்பு நாடாளுமன்ற கூட்டம் கூடியுள்ளது. அரசியல் சாசன திருத்த மசோதா என்பதால் 2/3 பங்கு ஆதரவு தேவை என்ற கணக்கினில் குரல் வாக்கெடுப்புக்கு விடுக்கப்பட்டது. இந்த குரல் வாக்கெடுப்புக்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் பிரிவு வாரியாக தற்பொழுது வாக்கெடுப்பு நடைபெற்று வருகிறது. நம்முடன் செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ். இந்த தொகுதி மறுவரை மசோதாவிற்கு தென் மாநிலங்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் இந்த மசோதா குறித்தான பிரிவு வாரிய வாக்கெடுப்பு தற்போது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். ராம்குமார் வணக்கம். மிகவும் எதிர்பார்க்கப்படக்கூடிய இந்த 2 மசோதாக்கள் என்பது மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மசோதாவாக இருக்கிறது. குறிப்பாக இந்த மசோதாவை பொறுத்த வரைக்குமே நாடு முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பையும் அரசியல் வட்டாரத்தில் கடும் விவாதங்களையும் கிளப்பியிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் இன்று கூடக்கூடிய இந்த சிறப்பு கூட்டத்தொடர் என்பது வருகின்ற 18ஆம் தேதி வரைக்குமே இந்த ஒரு மசோதாக்காக மட்டுமே இந்த கூட்டத்தொடர் என்பது கூட்டப்பட்டிருக்கிறது. இந்திய அரசியலுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மசோதாவாக இந்த மசோதா பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் அந்த தொகுதி மறுவரை மசோதாவை பொறுத்த வரைக்குமே மக்கள் தொகை அதிகரிப்பை கணக்கில் கொண்டு தற்போது 543 மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை சுமார் 850க்கும் மேலாக உயர்த்துவதற்கான சட்ட வரைவு என்பது தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. குறிப்பாக இந்த மசோதாவை பொறுத்த வரைக்குமே தொகுதி மறுவரை மசோதாவை கடுமையாக எதிர்க்கப் போவதாக எதிர்க்கட்சிகள் ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்தும் மத்திய அரசின் நடவடிக்கை என்பது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்று தமிழக முதலமைச்சர் உட்பட அனைத்து எதிர்க்கட்சிகளுமே குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக தொகுதி மறுவரை விவகாரத்தில் தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்கள் இவ்வளவு கொந்தளிப்பை ஏற்படுத்துவதற்கு பின்னால் ஒரு மிக வலுவான ஒரு அரசியல் காரணம் என்பது இருக்கிறது. மக்கள் தொகை கட்டுப்பாட்டு ஒரு தண்டனையா கடந்த 50 ஆண்டுகளில் தென் மாநிலங்களில் மக்கள் தொகை சிறப்பாக கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் வட மாநிலங்களில் மக்கள் தொகை பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. அதனால் தென் மாநிலங்களுக்கு அந்த பிரதிநிதித்துவம் என்பது குறையக்கூடும். மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய சட்ட மசோதாக்களை அவர்கள் நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஏதுவாக அமையும். ஏனென்றால் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு அதிகப்படியான இந்த தொகுதி பிரதிநிதித்துவம் என்பது அதிக அளவில் கிடைக்கும். ஆனால் நம்மளுக்கு தென் மாநிலங்களுக்கு அம்மாதிரியான ஒரு சூழல் இல்லை. குறிப்பாக பீகார் போன்ற மாநிலங்களுக்கு நாடாளுமன்றத்தில் கூடுதல் இடங்கள் கிடைப்பது என்பது பாஜகவிற்கு மிகப்பெரிய சாதகமாக அமையும். ஏற்கனவே பாஜக தாங்கள் கொண்டு வரக்கூடிய அனைத்து மசோதாக்களையும் தொடர்ச்சியாக அவர்கள் நிறைவேற்றி வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது இந்த விகிதாசார அடிப்படையில் அவர்கள் கொண்டு வரக்கூடிய இந்த மசோதா என்பது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில்தான் இன்றைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார். கடுமையான எதிர்ப்பை காங்கிரஸ் மற்றும் திமுக உள்ளிட்ட கட்சிகள் கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள். குறிப்பாக கருப்புடை அணிந்து அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தொகுதி மறுவரை மசோதா என்பது மக்களவையில் வாக்கெடுப்பு மூலமாக நிறைவேற்றுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய தொகுதி மறுவரை மசோதா மீது மக்களவையில் வாக்கெடுப்பு என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. குரல் வாக்கெடுப்புக்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் பிரிவு வாரியான அந்த வாக்கெடுப்புக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தொகுதி மறுவரை மசோதாவை அறிமுகப்படுத்துவதற்கு தொடர்பான இந்த வாக்கெடுப்பு என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 333 எம்பிக்கள் வாக்கெடுப்பில் பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில் 207 பேர் ஆதரவாகவும் 126 பேர் எதிராகவும் வாக்களிக்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய மசோதாக்கள் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழலில் ஏற்கனவே இந்த மசோதாவை பொறுத்த வரைக்குமே திமுக தங்களுடைய கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். முதலமைச்சர் நாமக்கல்லில் அவர் அந்த மசோதாவை எரிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை கூட நம்மால் பார்க்க முடிகிறது. முதலமைச்சரினுடைய இந்த நடவடிக்கையை பார்க்கும் பொழுது தென் மாநிலங்களில் எப்படியான தாக்கத்தை இந்த மசோதா ஏற்படுத்தும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. கடுமையான எதிர்ப்பை எதிர்க்கட்சிகள் எழுப்பக்கூடிய சூழ்நிலை ஆளும் இங்க இருக்கக்கூடிய அதிமுக பாஜகவாக இருக்கட்டும் அவர்கள் எந்த மாதிரியான முதலமைச்சர் நினைக்கக்கூடிய அளவிலான பாதிப்புகள் இருக்காது, நமக்கு தொகுதி மறுவரை மூலமாக கூடுதல் தொகுதிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்தையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ராம்குமார். ராஜேஷ், கடந்த ஆண்டே முதலமைச்சர் தென் மாநிலம் தலைக்கு மேல் தொங்கக்கூடிய ஒரு கத்தி தான் இந்த டீலிமிட்டேஷன் என்று தெரிவித்திருந்தார். தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியும் தற்போது இந்த தொகுதி மறுவரையறைக்கு முதலமைச்சருடைய கருத்துக்களுக்கு தான்
துணை நிற்பதாகவும் தெரிவித்திருந்தார். தென் மாநிலங்களை பொறுத்தவரை மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது வேண்டாம் என சொல்லப்படுகிறது. ஏனென்றால் 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பானது கொரோனா காலகட்டம் என்பதாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. 2029 தான் இது அமுல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் நிலையில் இந்த எதிர்ப்பு கணைகளை எவ்வாறு அவர்கள் எடுத்துக்கொண்டு செல்லப் போகிறார்கள்? குறிப்பாக முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய எதிர்ப்பை கடுமையான அளவில் அவர்கள் தெரிவிக்கக்கூடிய அந்த சூழல் என்பது இருக்கிறது. ஏனென்றால் தென் மாநிலங்களை மிக அளவில் பாதிக்கக்கூடிய ஒரு மசோதாவாக இந்த மசோதா இருக்கிறது. ஏற்கனவே முதலமைச்சரை பொறுத்த வரைக்குமே குடும்ப கட்டுப்பாட்டை சரியாக பின்பற்றியதற்காக தென் மாநிலங்களை தண்டிக்கும் முயற்சியே என அவர் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.